ஓகே. மீண்டும் ஒரு முறை மாணவர்களுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம படிக்க போறோம் குகப்படலம். சரியா? அப்ப குகப்படலம் நம்மட சிலபஸ்லயே ஒரு பெரிய பரப்புனா இலக்கியத்துல சொல்லுங்க பிள்ளைகள். சமய இலக்கியங்கள்ல ஒரு பெரிய ஒரு பரப்புனா எது? எது? குகப்படலம். குகப்படலம். எத்தனை பாட்டு இருக்கு மொத்தம்? மொத்தம் 72 பாடப்பரப்புகள். 72 பாடல்கள் இருக்கு. ஓகே. ஓஏஎல்ல ஞாபகம் இருக்கா? நீங்க கொஞ்சம் பாடல் படிச்சீங்க. அதுவும் இதே சில குகப்படலம் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பாடல் படிச்சீங்க? இப்போ வந்து கேக்குறீங்களே சார், எக்ஸாம் எழுதி இவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல சொல்லுவீங்களா? எத்தனை பாடல்னு? 8 தானே சார்? 8 பாடல்கள் படிச்சீங்க. ஓகே. 73ல 8 போட எத்தனை? 65 பாடல்கள் தான். சரியா? பாருங்க 65 பாடல்கள் தான் நீங்க படிக்க போறீங்க புதுசா. எங்களுக்கு எத்தனை பாடல் தெரியுமா? அப்படி எங்க சிலபஸ்ல நாங்க 2011ஆம் ஆண்டு எக்ஸாம் செஞ்சோம். சரியா? அந்த டைம்ல 2011ஆம் ஆண்டு. சரியா? அப்ப எங்கட சிலபஸ்ல எத்தனை பாடல்கள் தெரியுமா? எங்களுக்கு குகப்படலம் இல்ல. கைகேயி சூழ்வினை படலம். சரியா? 146 பாடல்கள் பிள்ளைகள். சரியா? 146 பாடல்கள். 146 எங்க? உங்க 72 எங்க? அதுவும் உங்கள ஓஎல்ல உள்ள அதே படலத்த இங்க குடுத்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஈஸி, உங்கள எப்படி இலகுபடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ம். அப்ப அப்படி ஈஸி பிள்ளைகள் உங்களுக்கு குகப்படலம் வந்து குறிப்பிட்ட பாடல்கள் தான். சரியா? அப்ப அந்த குகப்படலம் எந்தெந்த கேள்விக்கு வரும்? எத்தனை புள்ளிகளை பெற்றுத் தரும்? பார்ட் 1ல சங்க செயல்களுக்கு அடுத்தபடியாக, அதாவது 1வது கேள்வியில ஆவண பகுதியாகவும் குகப்படலம் வரும், வந்துகிட்டு இருக்கு. சமய இலக்கியங்கள் ஒதுக்கப்பட்டுச்சுதான். ஆனா இங்க நீக்கம நிறைஞ்சிருச்சு. என்னது? அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றது யாரு? எது? இந்த குகப்படலம். ஓகே. பிறகு எங்க வரும்? பிறகு எந்த இடத்துல வரும்? சொல்லுங்க பிள்ளைகள். ஆ? பெரிய கேள்வி வரும். சரியா? எப்படி வரும்? இந்த மாரி. இந்தா பாருங்க இருக்கு. கம்பராமாயண குகப்படலம் 4வது கேள்வி. கம்பராமாயண இதெல்லாம் வந்த கேள்விகள். கம்பராமாயண குகப்படலத்தில் பரதன் பெரும்படையோடு வருவது கண்டு சினந்த குகனது நிலை, அவனது பெருமிதம், பரதன் பற்றி அவன் கொண்ட தப்ப அபிப்பிராயம், ராமன் மீது அவன் கொண்ட பேரன்பு என்பன வெளிப்படும் மட்டு விளக்கு. இப்படி ஒரு கேள்வி வரும். 4வது கேள்வியா வரும். சரியா? அடுத்து எப்படி வரலாம்? இன்னொரு பாடம் இந்த மாதிரி தான் தனி செயல்கள் வரும். இது இந்த ஆவணப்பம் 1வது கேள்வி ஆவணப்பம். கங்கை கரையுடன் வந்தது. இச்செயல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்குக. இச்செயலில் யார் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறான்? இச்செயலில் அமைந்துள்ள அணிகளை எடுத்துக்காட்டி விளக்குக. எத்தனை புள்ளிகள் பிள்ளை எதுக்கு? எத்தனை புள்ளி ஒரு செய்யுளுக்கு? 12 புள்ளிகள். இந்த கேள்விக்கு எத்தனை புள்ளி? 20. மொத்தம் எத்தனை புள்ளிகள் உங்களுக்காக கோபாடத்தால் பெற்றுக்கொள்ள முடியும்? 32. 32 புள்ளிகள். 32 புள்ளி உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் மாத்தலாம் தானே? 32 புள்ளிகள் எப்படி வேணும்னாலும் மாத்தலாம். 32 இல்லாம போனாலும் வித்தியாசமா மாறும். அது வந்தாலும் உங்களோட ரிசல்ட்ஸ் என்னது வித்தியாசமா மாறும். அதனால நம்ம இதை விட்டுட்டு போயிடலாமா பிள்ளைகள்? இன்னொன்னு, இது கட்டாய கேள்வியும் இருக்கு, தெரிவு கேள்வியும் இருக்கு. கட்டாய கேள்வி எங்க? அந்த ஆவண பகுதி கட்டாயம் செஞ்சே ஆகணும். இதை கூட நீங்க சாய்ஸ்ல விடலாம். நான் நல்லா படிச்சீங்கன்னா இதைத்தான் நீங்க செய்வீங்க. இதையே செஞ்சிருவோமே அப்படின்ட்டு. அப்ப நம்ம சாய்ஸ் நான் சொன்னேன், நீங்க என்கிட்ட கிளாஸ் வந்துட்டீங்கன்னா யாரையும் சாய்ஸ் பண்ற அளவுக்கு நான் அனுப்ப மாட்டேன். எந்த கேள்வி வந்தாலும் என்னால செய்ய முடியும். அதுல எது அந்த டைம்ல எனக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க செய்வீங்க. இங்க இருந்து சாய்ஸ் பண்ணீங்கன்னா நான் அனுப்ப மாட்டேன். இங்க இருந்து இதை படிப்பிக்காம அதுல எல்லாம் படிச்சுட்டு போவீங்க. தெளிவா போவீங்க. எது வந்தாலும் செய்யக்கூடிய அளவுல போவீங்க. அப்ப போனாதான் ஏ வரும். சரியா? ஓகே. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு புகைப்படலம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்லது. நீங்க படிக்கிறது தான் இருக்கு. அதனால அழகா தெளிவா படிப்பீங்க. சரியா? ஓகே. பாருங்க உங்க புகைப்படலத்துல பாடல்களோட ஒழுங்கமைப்பை பாருங்க. சரியா? 1 தொடக்கம் 5 என்ன சொல்லுது? பரதன் கங்கை கரை அடைதலும் அவனது படைச்சிறப்பும். 6 தொடக்கம் 11 படை கண்ட குகனின் வரவும் அவன் சிறப்பும். 12 தொடக்கம் 23 குகனின் கட்டளையும் வீர வார்த்தைகளும். அடுத்து 24 தொடக்கம் 27 சுமந்திரன் பரதனுக்கு குகன் பற்றி கூறுதலும் பரதனை சந்திக்க அவன் புறப்படுதலும். 28 தொடக்கம் 30 பரதன் சத்துருக்கன் பற்றிய குகனின் சிந்தனை. 31 தொடக்கம் 44 குகன் பரதன் சந்திப்பும் உரையாடலும்.
அடுத்து 45-63 நாவாய்களில் ஏரி கங்கை கடத்தல். அடுத்து 64-71 பரதன் குகனுக்கு கோசலை முதலியோரை அறிமுகம் செய்தல். அடுத்து 72-73 பரதுவாசர் ஆசிரமம் சேரல். சரி, இதுதான் என்னது உங்களோட அந்த சிலபஸ். இப்ப இது பிரிச்சு அந்த 20 புள்ளிகளுக்கு இதை பிரிச்சு கேட்பாங்க. சரி, அப்ப இதை கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கன்னா சரி. அப்ப பகுதி அப்ப ஏற்கனவே இந்த பகுதியில் நிறைய வந்துருச்சு. சரி, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பகுதி 2 பகுதி வராம இருக்கு. கொடுத்த சாய்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த முறை நான் உங்களுக்கு நீங்க போகும்போது எந்த பகுதி வரும்னா சொல்லி அனுப்புவேன். அதான் வரும். அதை நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் படிங்க. நான் வரக்கூடிய பகுதியை சொல்லி அனுப்புவேன். எல்லாத்தையும் எதுக்கு படிக்கணும்? எல்லாத்தையும் டேர்ம் எக்ஸாம்க்கு. அது இல்ல, எந்த கேள்விக்கு? கட்டாயம் வரக்கூடிய ஒரு செய்யுள் வருது. அது எது வரும்னு சொல்லல. அது ஆனா சொல்லுவேன். ஒரு 10 கேஸ் கொடுப்பேன், அதுல 1 வரும். அக்யூரேட்டா இதுதான் வரும்னு சொல்லல. அது அதனால எல்லாத்தையும் படிக்கணும். வந்தது பெரும்பாலும் வராது. சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து பெரும்பாலும் வந்தது வராது. ஆனா வராதுன்னு உறுதிப்படவும் சொல்லல. வந்தது வரலாம். ஆனா பெரும்பாலும் வராது. அப்ப நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். ஆனா உங்களுக்கு கடைசி டைம்ல நான் சொல்லுவேன். இந்த கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்கன்ட்டு. அது கடவுள்னு வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கும் வரணும்னு பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. ஓகே. அப்படி இருக்க பிள்ளைகள் இந்த குகப்படலம். சரியா? ஓகே. விளங்கிச்சா? அப்ப அந்த குகப்படலம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த குகப்படலம் எதுல உள்ளது? ராமாயணத்துல உள்ளது. கம்பராமாயணத்துல உள்ளது. கம்பரை பத்தி சரி, அது தொடர்பா எதுல நம்ம படிப்போம் தனியா? எதுல படிப்போம்? என்ன காலத்துல படிப்போம்? கம்பராமாயணம் இந்த காலம் பிள்ளைகள். சோழர் காலத்துல தனியா நம்ம படிப்போம். அதனால இப்ப படிக்கணுமா? அது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கேள்வி இங்க கேட்கவும் படாது. கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. அப்ப இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு கதை சுருக்கத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? பாடத்துக்கு போவோம். சரி, ஓகே. இப்ப நம்ம இது வந்து குகப்படலம் தானே. அப்ப குகப்படலம், குகன்கிறது முக்கிய ஒரு 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 தலைமை பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு படலம் சொல்லப்படுது. நான் அது குறிப்பிட்ட அந்த பகுதி குகனை கதாநாயகனாக கொண்டு படிக்கப்பட்ட ஒரு இதா இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு சாதாரண ஒரு குகன்கிறது யாரு பிள்ளைகள்? குகன் யாரு? ராமண்ட சித்தப்பா மகனா? வேடுவ தலைவன். சரி, வேடுவ தலைவன். சரி, எப்ப வராருன்னு கேட்டா, ஒரு காட்டுக்கு போன பிறகுதான் குகன்கிற பாத்திரமே வருது. சாதாரணம். இவர் வந்து சூரிய வம்சம்னு சொல்றாங்க. யார? ராமன். இவர் சாதாரண ஒரு வேடுவ தலைவன். இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டு சரியா இருக்கக்கூடிய ஒரு அங்க சோழர் காலத்துல இந்த வைணவத்துல இந்த சாதிய பாகுபாடு பார்க்கப்படும். சரியா? வர்ண பாகுபாடு இருந்துச்சு அந்த சூழ்நிலையில. அதோட தொடர்ச்சி தான் இன்னும் தொடர்ந்து கொண்டு போகுது. சரி, அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வந்து எப்படி அந்த அந்த பாகுபாடு சரியா பார்க்கப்படும். சரியா? கடவுளின் பேரை சொல்லித்தான் பாக்குறான். ஆனா கடவுளே என்ன செய்யறாரு அந்த இடத்துல? யாரு கடவுள்? யார்? ராமன் கடவுள். திருமாலின் அவதாரம் தானே ராமன். அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவர் நண்பனா தான் ஏற்றுக்கொண்டு கட்டி தழுவக்கூடிய நிலைமைலாம் இருக்கு. அப்ப எதன் மூலமாக ஒருத்தரோட அன்பை பெற முடியும் பிள்ளை? ஒரு பழக்கமே இல்லாதோட அன்பை எதன் மூலமாக பெற முடியும்? அவரோட செயற்பாடுகளின் மூலமாக. அது ஈஸியா வந்து நம்ம அந்த என்ன சொல்றது, நல்ல வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்க்கும்போது அவன்கிட்ட பேசணும்னு தோணும் நமக்கு. ஆனா ஒவ்வொருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். எரிச்சலா தான் இருக்கும். அந்த முகமே அப்படித்தான் இருக்கும். அவர் என்ன ஜோக் சொன்னாலும் சரி சிரிக்க மாட்டாரு. அப்படியே ஒரு 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 செட்டப்ல வச்சுருவாரு அது. சரி, அவ்வளவுதான். என்ன நம்ம நகைச்சுவை சொன்னாலும் சரி, என்னங்க அவரு சந்தோஷம் வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். துக்கம் வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் பேர். சில பேர் அப்படியே நெகிழ்வுத்தன்மையுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கொள்வாங்க. சந்தோஷம், துக்கம்னா துக்கம் 100% இல்லாம. சரி, அப்ப அப்படி இருக்கு. இப்ப அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல இந்த ராமன் வந்து ஒரு முக்கியத்துவம் உடைய ஒரு கேரக்டர் ராமாயணத்துல. மக்களால் போற்றப்பட்ட, சரியா, மக்களால் வந்து என்னது விரும்பப்பட்ட ராமன் போன்ற ஒரு அரசன் தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை எதிர்பார்த்த மக்கள் நிறைந்த ஒரு அயோத்தி நகரத்தில், சரியா, தசரதனுக்கு பிறகு பட்டாபிஷேகம் சூடக்கூடிய அனைத்து தகைமையிலும் இருந்த ஒரு கேரக்டர் தான் யாரு? ராமன். சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வந்து ஒரு சோதனை வந்துச்சு. என்னது? அந்த கைகேயிங்கிற அந்த கதாபாத்திரம் செய்த அந்த விடயம் என்னது? 2 வரம் எங்கேயோ எப்பயோ கேட்ட வரத்த கணக்கா டைம் பார்த்து கேட்டுருச்சு. சரியா? அடுத்த நாள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, பட்டாபிஷேகம் சூட வேண்டிய நிலைமையில அத குடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு சரின்ட்டு ஒரு சத்தியத்தின் தலைவனா இருக்கக்கூடிய இவர் என்ன செய்றாரு? சரி, பரவால்ல, தொலைஞ்சு போ, குடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்றாரு? குடுக்குறாரு. முதலாவது வரம் என்னது? ராமன் காடாள வேண்டும்.
எனது மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். சரி பரவாயில்ல, பரதன் நாட்டை ஆளட்டும். இவன் ஏன் காட்டுக்கு போகணும்? அத மட்டும் விட்டு, இல்ல இல்ல சொன்னத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. யாரு? கைகேயி. அந்த எப்படி அவங்களுக்கு ரிலேட்டட் உரையாடல் எங்க சிலபஸ்ல வந்துச்சு. கைகேயி சூழ்வினை படலம். அதுக்கு பிறகு எல்லாம் முடிய காட்டுக்கு போறது அவங்களுக்கு குகப்படலம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன திரும்ப இதாகி காட்டுக்கு போறதெல்லாம். காட்டுக்கு போன பிறகு பிள்ளைகள் இப்ப இங்க இருந்து அந்த கங்கை நதியை கடக்கணும். கங்கை நதியை கடக்கிறது 2 பேரும் 3 பேர் போறாங்க இப்ப. ராமன், சீதை ஸ்விம்மிங்ல போயிடலாது. அப்ப அந்த இடத்துல ஒரு படகு தேவை. அந்த படகோட்டியாக வந்தவர் தான் யாரு? குகன். எனவே அந்த குகன் ராமனை அழைத்து சென்று தங்குவதற்கான இடமெல்லாம் காட்டி அவருக்கு ஒத்தாசையாக இருந்தவர் தான் குகன். குகன் என்பவன் சாதாரண ஒரு மனிதன் தான். இருந்தாலும் கூட அவன் வந்து சிரிங்கி பேரம் என்கிற ஒரு நாட்டின் தலைவன். அது ஒரு படகோட்டி, ஒரு படை தளபதி. சரியா? இப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்டவர், நல்ல வீரம் நிறைந்தவர், மலை போன்ற தோள்களை உடையவராக காணப்படுறார். அப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டா குகன். சரியா? இப்படிப்பட்டவர் யாரு? குகன். இப்ப இங்க சீன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ராமன் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. இங்க பரதன் என்ன செய்றாரு? வந்து பாக்குறாரு. இந்த சீன் அவருக்கு தெரியாது. அவங்க தாய் செய்த சதி எல்லாம் தெரியாது. சரியா? இங்க வந்து பார்த்தோன்னா குதின்னு குதிக்கிறாரு. என்ன நான் இல்லாம எப்படி நீங்க அத இது பண்ணணும்? ராமன் எப்படி நீங்க காட்டுக்கு அனுப்ப ராமன் பெற வேண்டிய அரசாட்சி நான் எப்படி எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாம ஏற்கிறது? நான் கண்டிப்பா ராமன கூட்டிட்டு வரேன்ட்டு பாதணி 2 வச்சு ராமன்ட்ட பாதணி 2 அந்த அரியாசனத்துல வச்சுட்டு இவர் போறாரு. போகும்போதும் தனியா போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல. இவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, ராமனையும் சீதையும் லக்ஷ்மணனையும் கூட்டுறதுக்கு படைய எடுத்துட்டு போறாரு. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லா படையும் என்னது கூட்டிட்டு போறாரு. சரியா? கடைசியில தூசி படையும் வந்தது. அந்த குதிரை செஞ்ச சேட்டைகள். அது பிறகு பார்ப்போம். சரியா? அப்ப போறாரு. போகும்போது இவரு அங்க போகும்போது அவர் எதிர் திசையில இருந்த பரதன் என்ன செய்றாரு? பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ராமனை கொலை செய்வதற்காக ராமன் அங்கேயும் இருக்க விடல, இங்கேயும் இருக்க விட மாட்டேங்கிறான். கொலை செய்வதற்காக பரதன் படையெடுத்து வரான். ஏன் திரும்ப போயிட்டு அரசாட்சிய ராமன் வந்து பெற்றுவானோ அப்படிங்கிற பயத்துல பரதன் படையெடுத்து வாரான். எனவே பரதனிடமிருந்து ராமன் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். எனவே எட்ரா கத்திய கம்பு அப்படின்னு எல்லாத்தையும் உசுப்பேத்துறாரு. மோட்டிவேஷன் பண்ணி அந்த வீரர்கள் எல்லாத்தையும் என்ன செய்றாரு? ஒரு 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 கொலை வெறியா ஆக்குறாரு. பரதனை கொன்றொழிக்க வேண்டும். யானைப்படையை கொன்றொழிக்க வேண்டும். குதிரைப்படையை கொன்றொழிக்க வேண்டும். அப்படியே இல்லாம ஆக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அம்பு, ஆயுதம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைமையில போய்க்கிட்டு இருக்கு சீன். இவனுங்களும் அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. சரி வரட்டும், சத்தம் போடுறோம் அப்படி இருக்காங்க. கடைசியில பரதன் கிட்ட நெருங்குறாரு. இவரும் அங்க இருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது சுமந்திரன்ங்கிற ஒருத்தர் வந்து வாராரு. யாரு சுமந்திரன்? அந்த தமிழர்கள் கூட்டமைப்பு இருக்கு. இந்த வடகிழக்குல ஒரு கட்சி ஒன்று இருக்குது. அந்த கட்சியோட தலைவர் அவர் இல்ல. இங்க ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் சுமந்திரன் யாருன்னு கேட்டா, தசரதன்ட வலக்கையா இருந்தவரு, ஒரு அமைச்சராக இருந்தவரு, தேரோட்டியாக இருந்தவர் தான். இவர் தான் இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்காரு பரதன. இந்தா பாருங்க இருக்காரு. அவர் தான் குகன். இவர் தான் ராமனுக்கு வந்து துணையா இருக்கக்கூடியவர் அப்படின்னு காட்டினோனே, அப்படியா? இவரா? அப்ப அவர் முனுக்கு நம்ம போய் கண்டுருவோம் அப்படின்னு இவர் போறாரு. கிட்ட 2 பேரும் நெருங்குறாங்க. நெருங்கும்போது அவர் உடுத்திய ஆடை என்ன ஆடை உடுத்தியிருந்தாரு? மர உரி ஆடையாக தரித்திருக்காரு. உடம்பெல்லாம் புழுதி படிந்து காணப்படுது. அப்பதான் அவரு முகத்துல அப்படியே சோகம் தழுவி காணப்படுது. யாருக்கு? பரதனுக்கு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு. இது வேற என்னமோ சம்திங் ராங். ஏதோ நடந்திருக்கு. நம்ம தப்பான அபிப்பிராயத்தோட நம்ம பரதனை பார்த்துட்டோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இப்படித்தான் பிரச்சனை. நாங்க ராமனை கூட்டி போறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால எனக்கு உதவி செய்யுங்க. போய் கொண்டிருக்கு. விளங்குதா? இதுதான் பிள்ளைகள் குகப்படலம். அப்ப இந்த என்னது படையெடுத்து வர்றதுக்கும், அதுக்கு பிறகு என்னது குகனை சந்திச்ச பிறகு, அவர் படை அந்த இந்த நாவாய்களை கொடுத்து, அதுக்கு பிறகு கரை இறங்கின பிறகு, அந்த பரத்துவாசல் முனிவர்ட அந்த இருப்பிடத்தை, அந்த குடிலை அடையிற வரைக்குமான பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடல். விளங்கிச்சா? இதுதான் கதை சுருக்கம். தெளிவாயிருச்சா கதை சுருக்கம்? ஓ சார். ஓகே. இப்ப நம்ம பாடலுக்கு போவோமா? முதலாவது பாடல். நேரம் சரியாக 8:23க்கு ஃபர்ஸ்டா துவங்குறோம். எப்ப முடிக்க போறோம்னு நமக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே பிள்ளைகள்? கடகடன்னு போவோமா? இல்ல விளங்கி படிச்சு போவோமா? அப்படியே குறைந்தது ஒரு ஹவர்ல ஒரு 6, 7, 8 பாடல்கள் முடிக்கணும். ஏன்னா குயிக்கா முடிக்கணுமே. ஓகே. அத நம்ம முடிச்சிருவோம். அது பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அப்ப மிக தெளிவாவே பார்த்துட்டு போவோம். ஏன்னா பாடல்கள் தனித்தனியா வரனால அது அணிகள், அதுக்கு சந்தர்ப்பம் எல்லாமே பார்த்து தான் போகும். சரியா? உங்களுக்கு கடைசியா டியூட்லாம் தருவேன் பிள்ளைகள். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? தனியா படிங்க. சரியா? ஓகே. இப்ப முதலாவது பாடல் போவோமா பிள்ளைகள்? ஆ சார்.
கோப்பள்ளம் ஸ்கூல்ல படிச்சவங்க இருந்தா அட்ரஸ் பண்ணுங்க. படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல அல்லது வேற வகுப்புகள்ல? சகுரா படிச்சிட்டீங்களா? ஓ சார். எத்தனை பாடங்கள் படிச்சிருக்கீங்க? 34. ஓகே. அந்த 3 நாள் கிளாஸ் நம்ம தாண்டிடலாம். ஓகே. படிப்போம். சரி, உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். 2க்கும் இடையிலான வித்தியாசம் நான் படிப்பிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. கவனிங்க பிள்ளைகள், முதலாவது பாடல். பரதன் சேனையுடன் கங்கை கரை அடைதல். இதான் முதலாவது பாடல் இருக்குன்னா. பாருங்க, முதலாவது பாடல் வாசிப்போம். பூவிரி புலன்கழல் பொருவி தானையான் காவிரி நாடென்ன கழனி நாடொரி தாவர சங்கமம் என்னும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க. பூவிரி பொலன்கழல் பொருளில் தானையான் காவிரி நாடென கழனி நாடு ஒரீஇ தாவர சங்கமெனும் தன்மையை யாவும் இறங்கிட கங்கை எய்தினான். நாடோரி அதை எப்படி வாசிக்கணும்? நாடோரி இத் அப்படின்னு வாசிக்கணும். நாடோரி இத்னு வாசிக்கணும். ஏன்னா அது அளபடை. அந்த ரியனாவுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் கொடுக்கறதுக்காகத்தான் அந்த ஓசையை நிரப்புறதுக்காகத்தான் இந்த ஈனா வருது பக்கத்துல. பாருங்க, ரியனாவில ஈயனா இருக்கு, பக்கத்துல ஈனா போடுறாங்க. அப்ப நெடிலுக்கு பக்கத்துல ஒரு குறில் போடுறது உயிர் அளபடை. அது நாடோரி இத், அது சேர்த்து வாசிக்கணும். நாடோரி இத்னு வாசிக்கூடாது. அப்ப பூவிரி புலன்கழல் பொருவிட்டானையான் காவிரி நாடென்ன கழனி நாடோரி தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். முதலாவது பாட்டு. அப்ப பூவிரி, பூவிரி என்பது அழகுமிக்க. எப்படி? அழகுமிக்க பூவிரி. பூனாலே அழகு. பூவை வச்சுதான் எல்லா கற்பனையான கதைகளும் சொல்லப்படுது இலக்கியத்துல. பெண்ணுட்டு கண்ணுக்கு பூ, பாதத்துக்கு பூ, பூக்கள் தான் பெயின். அப்ப பூன்றாலே அழகுதான். சரியா? பூ என்றாலே அழகுதான். அப்ப பூவிரி புலன்கள் என்பது, பூவிரி என்பது அழகுமிக்க அல்லது பூவாலான, பூவாலான அல்லது அழகுமிக்க, ரெண்டுமே வரணும். சரி, பூவிரி பூவால் ஆன, சரியா, அழகுமிக்க புலன்கலல். புலன்கல் என்பது போனால் ஆன, என்ன பக்கத்துல உள்ள நடுவில் உள்ள லானா இல்லாம பண்ணா பொன்கலல்னு வரும். ஏன்னா அப்ப புலன்கலல் என்பது என்னன்னு கேட்டா என்னது? பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கல். பொன்னால் செய்யப்பட்ட அல்லது பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கலல். அந்த வீரக்கலல்னா பிள்ளைகள், இப்ப பெண்கள் வந்து இப்ப கொலுசு அணிகிறாங்க தானே? ஓகே. இப்ப அது ஆரம்ப காலங்கள்ல ஆண்கள் தான் என்னது அணிவாங்க. அது கொலுசு இல்ல, அது காப்பு. அந்த காப்பு எதுக்கு அணிகிறது பிள்ளை? எதுக்கு அணிகிறது? எதுக்கு அணிகிறது? அது அப்படி அது கேட்கல. காலுக்கு தான் அணிவாங்க. என்ன காரணத்துக்காக அணிகிறது அது? அழகுக்கு. அழகு அப்படிங்கிறது வீரம், வீரக்கலல். ஒரு வீரம், வீரமான ஆண். சரியா? தோடு ஆண்கள் தான் தோடு போட்டுக்குவாங்க. ஒரு வீரத்தின் அடையாளம். சரியா? அப்ப பூவிரி புலன்கலல் அப்படின்னா என்னது? பூவேலைப்படன் கூடிய பொன்னால் ஆகிய என்னது? பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கல் அணிந்த, சரியா, வீரக்கல் அணிந்த பொருவில் தானையான். பொருவில், பொரு பிளஸ் இல், பொருவில் அப்படின்னா பொருத்தி பார்க்க முடியாத, ஒப்பிட்டு பார்க்க முடியாத. இப்ப தானையான் என்றால் என்னது? தானையான் என்னது? பரதன், அரசன். யார் இந்த இடத்துல? பரதன். அப்ப பொருத்தி பார்க்க முடியாத அல்லது ஒப்பற்ற. அப்ப ஒப்பற்ற, இப்ப பொருவில் தானையான். அப்ப தானை என்பது இந்த இடத்துல சேனையின் தலைவன் தானையான். விலங்கு ஆண்ங்கிறது வந்து ஒரு தலைவனை குறிக்குது, ஒரு ஆணை குறிக்குது, ஒரு நபரை குறிக்குது. அந்த நபர் யாரு? பரதன். தானை என்பது சேனைப்படை. எனவே அந்த என்ன சொல்றது? சேனைப்படையை உடைய பொருவில் தானையான், ஒப்பற்ற சேனைப்படையை உடைய பரதன், பொருவில் தானையான். விளங்கிடுச்சா? பொருவில் தானே என்னன்ட்டு? ஒப்பற்ற சேனைப்படையுடைய பரதன். காவிரி நாடென்ன, அண்ணங்கிறது என்ன? இந்த இடத்துல உவமை உருபு. அப்ப காவிரி நாடென்ன என்பது காவிரி நதியால் வளம் பெறும் சோழ நாட்டை போன்ற. காவிரி நதி தெரியுதுன்னா உங்களுக்கு? இன்னும் வந்து காவிரி கலவரமா வரும் தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நதி தான் காவிரி. இன்னமும் பிரச்சனையா தான் இருக்கு. அங்க கர்நாடகா தண்ணி விட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை, இன்னும் அது பிரச்சனையா தான் இருக்கு. கலவரம்லாம் வரும். பாருங்க, நீங்க அடிச்சு பாருங்க, காவிரி கலவரம் அடிச்சு பாருங்க, வரும். சரியா? அப்ப காவிரி நாடுன்னு, காவிரி நதியால் வளம் பெறும் சோழ நாட்டை போன்ற. அப்ப இங்க சோழ நாடு சிறப்பிக்கப்படுது. சோழ நாடு சிறப்பிக்கப்படுது. சரியா?
சோழ நாடே யாரு நாடுன்னு கேட்டா யாரு நாடு அது? நம்ம கம்பர் நாடு பிள்ளைகள். அப்ப அவங்க ஊருடு என்னதான் நம்ம 1000 ஊருக்கு போனாலும் நம்மட ஊரோட பெருமை வந்து நமக்கு தான் அவ்வளவு சொந்தம். ஒரு பாடல் கூட இருக்கு என்னது? பாரதி இது இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு போல என்னது? நல்ல ஒரு பாடல். அந்த ஊர பத்தி, ஊரோட தன்மைய பத்தி சொல்லுவாரு. என்ன பாட்டு? சொர்க்கமே சொர்க்கமே என்றாலும் ஆ நம்ம ஊர போல வருமா? அந்த மாரி. இவர் நாட்ட கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்காரு. எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, காவிரி நதியால் வளம் பெறும் சோழ நாட்டை போல. இப்ப இந்த இடத்துல சோழ நாடு சிறப்பு மிக்கது. எப்படி இப்ப வளம் மிக்கதாம். அந்த வளம் எதிலிருந்து கிடைக்குது? காவிரி நதியால் கிடைக்குது. எனவே காவிரி நதியால் வளம் பெறும் சோழ நாட்டை போன்ற கழனி நாடு ஒரு கழனி என்பது வயல்கள். அப்ப வயல்களை உடைய கோசல நாட்டை விட்டு நீங்கி. எப்படியா பாருங்க. கோசலை நாட சொல்றதுக்கு இப்ப எப்படி சொல்றது? இப்ப நிலவு போன்ற முகம்கள அந்த இடத்துல என்னது? நிலவு நிலவு சிறப்பா இருக்கனால தான் அந்த முகத்துக்கு சொல்றோம். இந்த இடத்துல ஒண்ணு நம்ம உவமைக்கிறது வந்து பெருசா இருக்கிறத தான் நம்ம இன்னொன்னு சொல்லப் போறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க. சோழ நாட்ட சிறப்பிச்சு அந்த மாரி இந்த நாடு. எந்த நாடா? எந்த நாடு? கோசல நாடு. சரியா? கோசல நாடு எப்படிப்பட்டது? அதே போல இப்படி காவிரி நதியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டை போலதான் அப்ப அந்த காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாடு நல்ல வயல்கள் நிறைந்ததா காணப்படும். சரியா? ஓகே. அதே போலதான் வயல்களுடைய சோழ நாட்டை. அப்ப இந்த இடத்துல அந்த வயல்களை உடைய கோசல நாட்டை. சோழ நாட்டை போன்ற நல்ல ஒரு செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு ஒரு நாடு தான் என்ன நாடு? கோசல நாடு. இப்ப எது எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? சோழ நாடு கோசல நாட்டோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்ப வயல்களுடைய கோசல நாட்டை சரியா? ஒரி ஒரி என்னது? விட்டு நீங்கி விட்டு நீங்கி தாவர சங்கம் என்னும் தன்மையாவையும். எப்படி? தாவர சங்கமம் என்னும் தன்மையாவையும். ஏன்னா தாவர சங்கம்னா தாவரம் என்பது என்னது? நிலையாக நின்று இயங்கும் தாவரங்கள். நிலையாக நின்று இயங்கும் தாவரங்களும் நிலையேற் பொருள் என கூறப்படும் இருவகை தன்மை கொண்ட அனைத்து உயிர்களும். என்ன சொல்லிட்டு இப்ப நிலையாக இருக்கக்கூடியவையும் இயங்கக்கூடியவும். இயங்கும் பொருள் இயங்கும் உயிரினங்கள் இயங்கா உயிரினங்கள். விளங்குதா? அப்ப தாவர சங்கமம் என்னும் தன்மையாவை நிலையாக நின்று இயங்கும் தாவரங்களும் நிலையேற் பொருள் என கூறப்படும் இருவகை தன்மை கொண்ட அனைத்து உயிர்களும். என்னது? இப்ப வந்து ஊர்வன, நடப்பன அதெல்லாம். சரியா? எல்லா உயிர்களும். அப்ப ஒட்டுமொத்தமா எல்லா உயிர்களும் இறங்கிட தன் நிலை கண்டு வருந்த. யார் நிலை கண்டு வருந்த? யார் நிலை கண்டு வருந்த? பரதண்ட நிலையை பரதண்ட நிலையை கண்டு கங்கை எய்தினான். கங்கை கரை அடைந்தான். யார் அடைகிறான்? யாரு? பரதன் அடைகிறாரு. சரி விளங்குதா? அப்ப பாருங்க. அழகுமிக்க பூவேலைப்பாடுடன் கூடிய பொன்னாளாகிய வீரக்கல் அணிந்த ஒப்பற்ற சேனையுடைய பரதன் காவிரி நதி பாயும் சோழ நாட்டை போன்ற வயல்களை உடைய கோசல நாட்டை விட்டு நீங்கினான். தாவரங்களும் ஏனைய உயிரினங்களும் தனது நிலை கண்டு வருந்தும்படியாக. அப்படி தாவரங்களும் ஏனைய உயிரினங்கள் சரியா? நிலை கண்டு வருந்தும்படியாக கங்கை கரையை அடைந்தான். யார் அடைகிறா? பரதன் அடைகிறார். விளங்கிச்சா இந்த பாடல்? விளங்கிடுச்சா? பாருங்க. பூவிரி புலன்கள் பொறிவிட்டானேன் காவிரி நாடு கழனி நாடொரி தாவர சங்கம் என்னும் தன்மையாவையும் இறங்கிட கங்கை. யாராவது ஒரு பொருளை சொல்லுங்க பாப்போம். பொருள் சொல்லுங்க. பொருள் சொல்லுங்க. பூவேலைப்பாடுகளுடன் கூடிய பொன்னாலான வீரக்கலர்களை அணிந்த ஒப்பற்ற சேனை படைகளை உடைய பரதன் காவிரி நதியால் வளம் பெற்ற சோழன் போல வயல்வெளிகளால் வளம் பெற்ற கோசல நாட்டை விட்டு நீங்கி நிலைதிணைகளும் இயங்குதிணைகளும் அவருடைய நிலை கண்டு வருந்தும்படி கங்கை கரையை அடைந்தார். பிள்ளைகள் பாருங்க. திரும்ப காட்டுறேன் பாருங்க. சரி இப்ப பொருள் தேவையில்ல. உங்க வாட்சாச்சு தானே? ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம காட்டிட்டு லேசா இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது. நோட்ஸ் நான் அனுப்புறேன் உங்களுக்கு, பார்த்து கொடுங்க. இந்த பாருங்க.
அழகு மிக்க பொன்னாளாகிய வீரர்கள் அணிந்த ஒப்பற்ற சேனையுடைய பரதன் காவிரி நதி பாயும் சோழ நாட்டை போன்ற வயல்களை உடைய கோசல் நாட்டை விட்டு நீங்கினான். தாவரங்களும் ஏனைய உயிரினங்களும் தனது நிலை கண்டு வருந்தும்படியாக கங்கை கரை. இதுல நம்ம ஒரு பாடலை பார்க்கும்போது என்ன செய்யணும்? முதல்ல சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதுல உள்ள அணிகள் தெரிஞ்சிருக்கும். அடுத்து அதுல சிறப்பிக்கப்படுற விஷயத்தை தெரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே. இப்ப நீங்க அதெல்லாம் விடுங்க. இப்ப பாடலை தெளிவுபடுத்திக்கணும். ஒரு 10 பாட்டு படிச்சு திரும்ப பேசுறது வரும் கேள்வி பதிலுக்குள்ள. இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பாடல் போறது கொஞ்சம் டைம் எடுக்கும் பயங்கர. இப்ப பாடலை விளங்கிக்கணும். ஒரு 10 பாடல் ஒரு பகுதியை விளங்கிட்டு அதுக்கு பிறகு கேள்வி பதிலுக்குள்ள போகும். சரி, அப்படி செய்வோமா? இல்ல கேள்வி பதில பார்த்துட்டே போயிருவோமா? கேள்வி கேள்வி பதில் பார்த்துட்டோம்னா அந்த இலக்கியம் சுவைப்படாது. நம்ம படிக்கிறது இலக்கியம் தானே. பரீட்சைக்கு முதல்ல பரீட்சைன்னு பார்க்காம இலக்கியமா பார்ப்போம். அதுக்கு பிறகு பரீட்சைக்கு தயாராகும். என்ன சொல்றீங்க? பேசுங்க. அப்படி செய்வோமா? பேசுங்க. அப்படி செய்வோமா? என்ன மாதிரி? நான் பேச விளங்குதா? சார் நீங்க சொன்னது கேட்கல சார். நீங்க கேட்கலையா? பேசுனது கிளியரா கேட்கல. அதானோ. இப்ப விளங்குதா பேசுறது? அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த இலக்கியம் ஒரு பாடலாம் படிக்கிறேன். அப்ப இந்த பாடலை இலக்கியமா படிக்கும்போது ஒரு சுவைப்பட படிச்சுட்டு போவதானே. ஒரு பாடல் படிச்சு கேள்வி பதிலுக்குள்ள போனோம்னா அது ஒரு கேள்வி பதிலுக்கான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு இலக்கியமா அதை பார்க்க மாட்டோம். பரீட்சையா யோசிச்சிரும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு ஒரு பாகத்தை ஒரு 10 பாடல் அப்படி படிச்சுட்டு அதுக்கு பிறகு கேள்விக்குள்ள வருவோமா? அல்லது தொடர்ச்சியா பாட்டை படிச்சுட்டு போவோமான்னு யோசிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பாட்டை படிச்சுட்டு அதுக்கு பிறகு கேள்வி பதிலுக்குள்ள வருவோம்னு சொல்றேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? பிள்ளைகள் குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். ஆமாம் சார், அப்படி போய்ப்போம். அப்படி செய்வோம். உங்க பாடல் கொஞ்சம் தெளிவாய்க்கும். ஓகே. அடுத்த பாடல் பாருங்க. எண்ணருஞ் சுரும்பு தம்மினத்துக் கல்லது கண்ணகன் பெரும்புனன் கங்கை எங்கனும் அண்ணல் வெங்கரி மதத்தருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தனர் ஆயுதே. வாசிங்க ஒரு ஆள் குயிக்கா செய்யல. வாசிங்க. எண்ணருஞ் சுரும்பு தம்மினத்துக் கெல்லது கண்ணகன் பெரும்புனற் கங்கை எங்கணும் அண்ணல் வெங்கரி மதத்தருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தன் ராயதே. ஓகே பாருங்க. எண்ணருஞ் சுரும்பு தம்மினத்துக் கல்லது கண்ணகன் பெரும்புனல் கங்கை எங்கனும் அண்ணல் வெங்கரி மதத்தருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் பாருங்க. சந்தி பிரிச்சு பார்ப்போம். என்ன அரும் சுரும்பு தம்மினத்துக்கு அல்லது கண்ணகல் பெரும்புனல் கங்கை எங்கனும் அண்ணல் வெங்கரி மதத்து அருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்து அன்று ஆயுது. பாருங்க. கண்ணகல் எங்க இருக்கு? கண்ணகல் 2வது வரி இருக்கு. கொண்டு கூட்டி வாசிக்கணும். முதலாவது என்ன கொண்டு கூட்டி வாசிக்கணும்? நம்ம பாடல்ட அர்த்தம் ஆரம்பிக்கிற இடம் இடையிலயா இருக்கலாம், அல்லது கடைசியில இருக்கலாம், அல்லது முதலாவதாவே இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு பாடல்கள் இடையில இருக்கும், கடைசியில இருக்கும், சில பாடல்கள் முதலாவதா இருக்கும். இது கொஞ்சம் 2வது வரியில இருக்கு. கண்ணகல் அப்படி நம்ம கொண்டு கூட்டி வாசிச்சாதான் ஈஸியா இருக்கணும் பொருள் கொள்றது. கண்ணகல் கண்ணகல்னா இடம் அகன்று விளங்கும். இப்ப நம்ம 8வது வேற்றுமை என்ன உருபு பிள்ளைகள்? 7வது வேற்றுமை கண் என்ன பொருள்? இடப்பொருள் தானே பாக்குறோம். வீட்டின் கண் சென்றேன். அந்த மாதிரி கண் என்பது இடம். இடம் அகன்று விளங்கும். கண்ணகல் இடம் அகன்றது பரப்பு பெருசு. இடம் அகன்று விளங்கும் என்னது? இடம் அகன்று பெரிய பரப்பு. இடம் அகன்று விளங்கும். பேசுறது தெளிவா இருக்கா? பெரும்புணல். பெரும்புணல்னா மிக்க நீரையுடைய. பெரும்புணல் அனல் புனல். அனல்னா நெருப்பு, புனல்னா நீர். அப்ப பெரும்புணல்னா மிக்க நீரையுடைய, மிகுந்த அதிகமான நீரையுடைய கங்கை. கங்கை நதியில் அண்ணல். அண்ணல் என்னது? பெருமையுடைய. அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தி கேள்விப்பட்டீங்களா? அண்ணல்னு சொல்லுவாங்க, ஒரு பெருமைக்காக சொல்றது. சரி, அப்ப அண்ணல்னா பெருமையுடைய. வெம்கரி. வெம்கரினா வெம்னா கொடிய அல்லது வெம்மையுடைய அல்லது கொடிய. கரினா யானை. வெம்கரினா கொடிய யானைகளின். மதத்து அருவி. மதத்து அருவினா மதநீர். மதநீர் என்னது?
அந்த ரொம்ப கோபம் வந்தா யாருக்கு? யானைக்கு ரொம்ப கோபம் வந்தா என்ன செய்யும்னு கேட்டா, அந்த அந்த வாயிலிருந்து மத நீர் வந்து இப்படியே சுரக்கும். அப்படியே ஒரு வாணின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 பிசின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து வாயில அப்படியே அப்படியே ஒழுகுமாம். சரியா? அப்ப மதநீர் பெருக்காகி அருவி. மதநீர் வந்து அது கோபத்துல வரக்கூடியது அருவி. அருவில நிறைய சுரக்கும். அப்ப அது என்ன நிறைய சுரக்கிறதுக்கு காரணம் என்ன பிள்ளைகள்? கோவம் தான் மதநீர் சுரக்கும். நிறைய சுரக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பயங்கரமா ரொம்ப கோவமா கோவம். நிறைய கோபம் ஆ ரொம்ப கோவம். எதுக்கு? யானைக்கு. யானைக்கு. சரியா? ஓகே. மதநீர் பெருக்காகி அருவி. அப்புறம் பெருக்காகி அருவி. அருவினா வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. இப்ப எப்படிப்பட்ட கோவமா இருக்கும் அதுக்கு? அருவி எங்கணும் பாயுதா? எல்லா இடங்களிலும் பாயப்பெறுது. எல்லா இடத்துலயும் என்னது? அந்த பாயுது. இந்த எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது அந்த இந்த மதநீர் அருவி தானாம். ஏன்னா பயங்கர கோவமா இருக்கான். ஒரு யானை இல்லையே! படையே வருது. இப்ப எப்படி இருக்கும்? அப்ப பெறுதலால் எண்ணரும் சுரும்பு தம்மினத்துக்கு அல்லது. அதாவது எண்ணரும் சுரும்பு தம்மினத்துக்கு அல்லது எண்ணி அளவிட முடியாத வண்டுகளின் கூட்டத்திற்கு எல்லாம். சரியா? வண்டுகள் இருக்குதானே! வண்டுகள் கூட்டம் நிறைய இருக்கும். அந்த வண்டுகள் கூட்டத்துக்கு மட்டும் தான் என்னன்னு கேட்டா, சரியா? என்னது அந்த 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 கங்கை நதியில தானே இப்ப போய்க் கொண்டிருக்குது. கங்கை நதிக்கிட்ட தானே போய்க்கிட்டு இருக்கு யாரு? யானை. அப்ப அந்த மத நீர் வந்து அந்த கங்கையோட கலக்கும் தானே! மதநீர் ஆகிய அந்த அருவி வந்து கங்கை நதியோட கலக்கும்போது என்ன ஆகுதாம்? அது ஃபுல்லாவே வீணாகிருதாம். அழுக்காகிருதாம். சரி. எனவே இந்த சந்தர்ப்பத்துல அழுக்கான உடனே அந்த அந்த நீர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டா, எண்ணி அளவிட முடியாத சரியா? எண்ணி அளவிட முடியாத வண்டுகளின் கூட்டத்திற்கே அல்லாமல், வண்டுகளின் கூட்டத்துக்கு அல்லாமல்னா, அந்த அந்த உயிர்களுக்கு தான் அதுக்கு பயன்பட்டுச்சு. அத வந்து அது சாப்பிடும் தானே. வண்டுகள் வந்து அந்த மத நீர பருகும். அது பிரச்சனை இல்ல. சரியா? மனிதர்கள் குடிப்பாங்களா அந்த மத நீரோட இருந்த தண்ணி? இல்ல. ஏனைய உயிரினமும் குடிக்காது. அப்ப வண்டுகள் கூட்டத்துக்கு அல்லாமல், சரியா? உண்ணவும், குடிக்கவும், குடையவும்னா குளித்து நீராடவும். மத நீரா அந்த பெருக்குல யாரும் போய் குளிக்க மாட்டாங்க. அத குடிக்கவும் மாட்டாங்க. சரியா? உரித்தன்றாயது பயன்படாத ஆயிற்று. சோட்டா சொன்னா என்ன பண்ணி சொல்றது? சும்மா சொல்லுங்க. சோட்டா சொல்லுங்க இந்த விஷயத்த. பெரிய கதை மாரி காய்க்கிற சின்ன ஒரு விஷயம். என்ன நடக்குதாம்? கதையா சொல்லுங்களேன். கதையா சொல்லுங்க. இந்த கங்கை ஆற்றுல வந்து இந்த யானைகளுடைய மிச்சமான கோவத்தால, அ அந்த மத நீரானது வந்து மிச்சமே வழியிறதால, அ சுரும்புன்னு ம். என்ன சார் சொன்னீங்க? வண்டு கூட்டத்துக்கு தவிர, மத்த உயிரினங்களுக்கு ம். உ சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு எதுக்குமே தேவையில்லாம போயிட்டு. ஆ அதான் அந்த இடமகன்று விளங்கக்கூடிய அந்த கங்கை நதியில, பெருமை பொருந்திய கொடிய யானைகள் மதநீர் என்னது அருவி மாரி எல்லா இடங்களிலும் பாய்ந்தனால, அந்த கங்கை நீரானது அழுக்கடைந்து காணப்படுகின்றது. அந்த மத நீரோடு கலந்து காணப்படுகின்ற நிலையில, அந்த நீரை உண்ணுவதற்கு வந்து யாருக்கு பயன்படும் கேட்டா, அந்த வண்டுகளுக்கு எண்ணில் அளவிட முடியாத வண்டுகளுக்கு தான் பயன்படுமே ஒழிய, ஏனைய உயிரினங்களுக்கு பயன்பாட்டுக்கு அது உபயோகமற்றது. ஏனைய உயிரினங்கள் உண்ணவோ அல்லது குளிக்கவோ அந்த நீர் என்ன செய்யுது? பயன்படாம போயிருச்சாம். விளங்குதா? அப்ப யானை விட்ட சேட்டைய பார்த்தீங்களா? சரியா? அப்ப இந்த மாரி என்னன்னு கேட்டா நடந்திருக்கு. அப்ப மிக்க நீரையுடைய இடமகன்று விளங்கும் கங்கை நதியில் பெருமையுடைய கொடிய யானைகள் மதநீர் அருவி எ என மதநீர் அருவி என எல்லா இடங்களிலும் பாய்ந்தது. அதனால் கங்கை நீரானது எண்ணி அளவிட முடியாத வண்டினங்கள் பருகுவதற்கு பயன்படுமே என்று ஏனைய உயிரினங்களுக்கு குடிக்கவும், நீராடவும் பயன்படாதது ஆயிற்று. தெளிவாயிருச்சா? தெளிவாகி விட்டதா? ஓ சார். ஓம் சார். பாட்டு தெளிவாயிருச்சா? ஓம் சார். எந்த படை? யானைப்படையிட சேட்டைய சொல்லுது. வர்ணனை. யானைப்படை என்ன செஞ்சுச்சு? ஞாபகமா கதைய வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்த பாடலுக்கு போமா? ஓம் சார். இது ரொம்ப. இது அடுத்த படை குதிரைப்படை. யானைப்படை எத நாசமாக்கிருச்சு? தண்ணிய. அருவி அருவியில. நீர. கங்கை நதியே நாசமாயிருச்சு. ஆ இப்ப அதோட சேட்டை வந்து யோசிச்சு பாருங்க. அது நல்ல வேலையா செஞ்சுச்சு? இல்ல. பாருங்க நீர் வந்து எவ்வளவு பெரிய பெரிய ஒரு வளம். அந்த நீரையே வளத்தையே கெடுத்துருச்சு. பரவால்ல அத விடுவோம். குதிரையோட சேட்டைய பார்ப்போம். குதிரை என்ன செய்யுதுன்னு கேட்டா, "அடிமிசை தூளிபு கடைந்த தேவர்தம் முடிமிசை படர்வது ஒரு முறைமை தேர்ந்தில. நெடு துயிர் துண்டவும் நீந்த நின்றவும் பொடிமிசை புரண்டவும் புரவியிட்டமே." பாருங்க பிள்ளைகள் செஞ்ச வேலைய. "அடிமிசை தூளி புக்கடைந்த தேவர்தம் முடிமிசை படர்வது ஒரு முறைமை தேர்ந்தில."
நெடிதுயிர் துண்டவும் நீந்தி நின்றவும் பொடிமிசை புரண்டவும் புறவியிட்டமை. என்ன நடக்குது? என்ன நடக்குது பார்ப்போம். அடிமிசை தூளி. அடிமிசை தூளி. மிசைனா என்னது? மீது பொருளுக்குள்ள வரும். அல்லது ஆளுங்கிற வேற்றுமை உறுப்பு வரும். அடிமிசை தூளி குதிரைகளின் கால்களினால் எழுப்பப்பட்ட புழுதிகளானது. வேகமா போகும்போது என்னது? அந்த முதல்ல கூட பார்த்தோன்னே பிள்ளைகள் அந்த பசு புழுதி என்ன செஞ்சுச்சு? வந்த பிறகு அந்த பாலால அத புழுதிய தணிச்ச மாரி, சரியா? அந்த பசு எப்படிப்பட்டது? புழுதிய தணிக்குது. உருவாக்கப்பட்ட புழுதிய தனது பாலால முளைப்பாலினால் தணிக்குது. அதுவும் மிருகம் தான். இந்த குதிரையும் மிருகம் தான். இந்த குதிரை என்ன செய்யுது பிள்ளைகள்? தனது கால்களினால் எழுப்பப்பட்ட புழுதிகள காலால எழுப்புது. பாலால தணிக்குதா? அது இல்ல. பாருங்க எப்படின்ட்டு. அப்ப குதிரைகளின் கால்களில் எழுப்பப்பட்ட புழுதிகளானவை புக்கு அடைந்த என்னதா? புக்கு அடைந்தன. வானில் போய் சேர்ந்தன. புகுந்துருச்சாம். புகுந்து எங்க? வானுக்கு போயிருச்சாம். யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். முதல்ல அவர் கற்பனை பாருங்களேன். பில்டப் பண்றாரு. சாதாரணமா முதல்ல மத நீர் வந்து சாதாரண சுரக்கும். அருவி மதியெல்லாம் பாஞ்சு கங்கை இவ்வளவு பெரிய நீர். அத கலந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. சரி ஒத்துக்கிறோம். சரி பரவால்ல. நீங்க பில்டப் பண்றீங்க கம்பேர் பரவால்ல ஒத்துக்கிறோம். அதோட இப்ப பில்டப் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த குதிரையோட கால்கள்ல எழுப்பப்பட்ட புழுதிகள் என்ன செஞ்சிருச்சுன்னா, அப்படியே பரவி அப்படியே போயிட்டு வானத்துக்கே போயிருச்சாம். வானத்துக்கு போயிருச்சாம். வானில் போய் சேர்ந்தன. சரி பரவால்ல. அத விடுவோமே. அதுக்கு பிறகு ஒரு கதை சொல்றாரு பாருங்க. தேவர்தம் முடிமிசைப்படுவது. எப்படியா? தேவர்தம் வான்ல யார் இருப்பா பிள்ளைகள்? கிட்டத்துல எதிர்க்கு போயிட்டு வந்தாங்களே செய்மதில யாரு அது? ஒரு பெண் ஒருத்தவங்க வந்தாங்க. யாரு? அவங்க பேர் என்ன? சுனிதா. கிட்டத்துல வந்தாங்க தானே பிள்ளைகள்? அந்த சுனிதா. சுனிதா வில்லியம்ஸா? ஓ சார். சோட்டா சுனிதான்னு சொல்றீங்களா? ஓகே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாரி தான் சொல்றீங்க. சரி பரவால்ல. சுனிதா. அப்ப வந்தாங்க தானே? அப்ப அங்க சுனிதாவா இருப்பாங்க அங்க வானத்துல இப்ப? இலக்கிய ரீதியா பார்க்கும்போது யார் இருப்பா? சுனிதாவும் இருக்க மாட்டாங்க, வனிதாவும் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? தேவர்கள் இருப்பாங்க. இப்ப தேவர்கள் என்ன செய்வாங்க? அப்படியே முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குதிரைகள் கால்கள் எழுப்பப்பட்ட புழுதி என்ன செய்யுதுன்னு கேட்டா, தேவர்களின் தலை மீது படிஞ்சிருச்சாம். தேவர்கள்ட தலை மீது படிஞ்சிருச்சாம். சரியா? எனவே அந்த நிலைமைய ஒரு முறைமை ஒப்பற்ற தன்மையை மானுடனாகிய என்னால் அறிய முடியவில்லை. அப்படி ஆயிருக்கும். அதை என்னால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அது நடந்திருக்கு. அந்த கால்களால் எழுப்பப்பட்ட புழுதி என்ன செஞ்சுச்சா? வானத்துக்கு போயிட்டு தேவர்களோட தலை மீது படிற அளவுக்கு அந்த புழுதியா இருந்துச்சு. அதை என்னால வார்த்தையால சொல்லவே முடியல அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. யார் சொல்றா? கம்பர். ஒரு முறைமை, ஒரு ஒப்பற்ற தன்மையை மானுடனாகிய என்னால் அறிய முடியவில்லை. அப்படிதான் நடந்திருக்கும். தேவர்களோட தலையிலே போய் என்ன செஞ்சிருக்கும்? அந்த டஸ்ட் பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு. சரி அடுத்து சொல்றாரு. நெடிது உயிர்த்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு எப்படியா? பெருமூச்சு விட்டுக்கொண்டு நெடிது உயிர்த்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு உண்டவும் எப்படி? நீரை பருகியவையும். எந்த நீரை பருகுதாம்? எந்த நீரை பருகுதாம்? வேகமா ஓடிட்டு போனா நீர் பருகும் நம்ம. இங்க எங்க நீரை பருகுதாம்? கங்கை நதியில நீரை பருகும். அப்ப நீரை பருகியவையும் கொஞ்சம் குதிரைகள் நீரை பருகிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் குதிரைகள் நீந்தி நின்றோம். நீரில் நீந்தி அப்படி நிக்குதாம். அப்படியே நீந்திக்கிட்டே நிக்குதாம். சரியா? இன்னும் கொஞ்சம் குதிரைகள் பொடிமிசை புரண்டும். பூமியின் மீது புரண்டுகிட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் குதிரைகள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கான். கொஞ்சம் குதிரைகள் நீரை பருகுதாம். கொஞ்சம் குதிரைகள் நீரில் நீந்தியபடி நிற்குதாம். கொஞ்சம் குதிரைகள் என்ன செய்தான்? பூமியின் மீது புரண்டு கொண்டிருக்கான். எனவே இதெல்லாம் எதுன்னு கேட்டா, புறவியிட்டம் இப்பப்பட்ட சேட்டைகள்லாம் செய்யறது எதுன்னு கேட்டா, இந்த குதிரை தான் இந்த மாதிரி சேட்டைகளை செய்யுது அப்படின்னு யார் சொல்றா? யார் சொல்றா? கம்பர் சொல்றாரு. அப்ப பாருங்க கதைய பாருங்க. குதிரைகளின் கால்களில் எழுப்பப்பட்ட புழுதிகளானவை வானில் போய் சேர்ந்தன. அவை அங்குள்ள தேவர்களின் தலை மீது பணிந்தன. ஒப்பற்ற தன்மையை மானுடனாகி அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே கையில அப்படி தட்டிக்கிட்டாங்களா? அல்லது தொப்பி எதுவும் போட்டுக்கிட்டாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் எழுதாதீங்க சும்மா சொல்றேன். சரியா? தன்னுடைய மானுடனாகிய என்னால் அறிய முடியவில்லை. பெருமூச்சு விட்டுக்கொண்டு நீரை பருகியவையும், நீரில் நீந்தியபடி நின்றனவும், பூமியின் மீது புரண்டவைகளும் குதிரைகளின் கூட்டம் தான். இந்த குதிரைகள் தான். அப்ப சேட்டை கூட குதிரையா? யானையா பிள்ளைகள்? அதிகமான சேட்டைக்கு சொந்தக்காரர்கள் யாரு? யானைகளா? குதிரைகளா? குதிரை. குதிரை செய்றதுதான் பயங்கரம். சரியா? ஓகே.
பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த இப்ப எதுக்கு போறாங்க உங்களா? எப்படி வரும்? சொல்லுங்க. இதுகளுக்கு கேள்விகள் எப்படி வரும்? அடிகளை அதுதான் படிக்க போறேன். அதான் சொன்னேன். இலக்கியமா நீங்க கேள்விய இப்ப யோசிக்காதீங்க. இப்படி அழகா உங்களுக்கு விஷயத்த மட்டும் விளங்கி வைங்க. இந்த ஒரு 10 பாடல் முடியும். நான் திரும்ப கேள்வி பதிலுக்கு போவேன். 3 கேள்வி வரும். எப்படி கேள்வி கேட்பாங்க? இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம். சரி இந்தா பாருங்க உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அததான் சொன்னேன் உங்களுக்கு. நான் இப்படிதான் கேள்வி வரும். இந்தா ஓகே பாருங்க. சார். இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்குக. நம்பி நாயகர் நயனின்றன இங்கே குறிப்பிடுவோர் யாவர்? ராமன் மீது குகன் கொண்ட மதிப்பு இவ்வாறு புலப்படுகிறது. இப்படி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனா ஒரே தன்மையில தான் வரும். சரி இந்த இன்னொரு பாடல பாருங்க இப்படி கேட்டிருக்காங்க. இந்தா இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை விளக்குக. இச்செய்யுள் இடம்பெறும் உவமைகளை எடுத்துக்காட்டி விளக்குக. புகனை எவ்வாறு கோசலை சிறப்பிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துக. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கேள்வி கேட்போமே. கேள்வி மட்டும் கேளுங்க. விடைய நம்ம பிறகு பார்ப்போம். கேள்வி கேட்போம். இப்ப படிச்சதை பார்ப்போம். என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, அடிமிசை தூளி புக்கடைந்த தேவர். என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த பாடலின் சந்தர்ப்பம். சரி என்ன சந்தர்ப்பம்? சும்மா சோட்டா சொன்னா குதிரையிட என்னது பரதன் என்ன செய்யறாரு? ராமனை அழைத்து வருவதற்காக செல்கின்ற போது பரதனோடு சென்ற அந்த குதிரையின் செயற்பாடுகள். அப்படிதான் வரும். சோட்டா தான் வரும். அதை பிறகு சொல்லித்தாரு. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த பாடலில் குதிரையின் செயற்பாடுகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? செய்யல் மேலாதா? செய்யல் மேலாதா? வேற என்ன கேள்வி கேட்கலாம்? வேற என்ன கேள்வி கேட்கலாம்? உவமை இந்த உருவ பாடலில் காணப்பட்ட உயர்வு வெட்சணியை விளக்குக. அணி கேட்பாங்க. இருக்கா இல்லையா? சார். என்னது அந்த வானு அளவுக்கு போயிட்டு தேவர்கள் தலை மீதே படுதுங்கிறதெல்லாம் உயிர் வெடிச்சு இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இலக்கியமா பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதிலுக்கு போவோம். சரியா? ஓகே. இந்த பாடல் வாங்கிச்ச 3வது பாடல். ஓ சார். சார். 4வது பாடல் படிப்போமா? சார். ஓகே. பாருங்க 4வது பாடல் வாசிங்க ஒரு ஆள். பாலையை நிறத்தோடு பண்டுதான் படர் ஓலையை நெடுங்கடல் ஓடிற்றில்லையால் மாலையை நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையே மடுத்தத கங்கை வெள்ளமே. பிரிச்சு வாச்சோம்னா பாலையை நிறத்தோடு பண்டு தான் படர் ஓலையை நெடும் கடல் ஓடிற்று இல்லையால் மாலையை நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையே மடுத்தத கங்கை வெள்ளமே. என்ன சொல்ல வராங்க பாருங்க. கொண்டு குட்டி வாசிக்கும் போது அக்கங்கை வெள்ளம் எங்கன இருக்கு? எத்தனாவது சொல்ல இருக்கு? எத்தனாவது வரியில இருக்கு கங்கை வெள்ளம்? லாஸ்ட் வரை. லாஸ்டா இருக்கு. அது முன்னு கொண்டு வரணும். அக்கங்கை வெள்ளம் அந்த கங்கா நதியின் நீர்ப்பெருக்கானது அந்த கங்கா நதியின் நீர்ப்பெருக்கானது பாலையை நிறத்தோடு அப்படி பாலையை நிறம் அப்படின்னு என்னது? பால் போன்ற வெண்மையான நிறத்துடன். சரியா? பால் போன்ற வெண்மையான நிறத்துடன் தான் பண்டு படர். பண்டுனா முன்பு, பண்டைய. தான் பண்டு படர் தான் முன்பு சென்று சேருகின்ற ஓலையை நெடுங்கடல். ஓலம் என்னது? ஓலை ஓலம் என்னது? சத்தம். ஓலையை நெடுங்கடல் ஆரவாரம் பொருந்திய நீண்ட கடலின் கண் ஓடிற்று இல்லை சென்று கலக்கவில்லை. என்ன சொல்றாங்க விளங்குதா? கங்கை நதி நீர்ப்பெருக்கு இருக்குதானே? அந்த நீர்ப்பெருக்கு வளமையா எங்க கங்கை நதி எங்க போய் சங்கமிக்கும்? எங்க போய் சேரும்? கடல். கடலோட. நதி எங்க போய் சேரும்? மருதமலைக்கா? எங்க போய் சேரும்? கடல்ல சேரும். ஆனா இந்த முறை கடலுக்கு போகலையாம். வளமையான கங்கை நதி கடலுக்கு போகுமா? இந்த அண்டைக்கு கடலுக்கே போகலாம். என்ன நடந்துக்குன்னு பார்ப்போம். அப்ப கங்கை நதி நீர்ப்பெருக்கானது பால் போன்ற வெண்மை நிறத்துடன் தான் முன்பு சென்று சேருகின்ற ஆரவாரமிக்க நீண்ட கடலிடத்து சென்று சேரலப்பா. தனித்தனி நீர் அப்படி வேகமா போகுது. வெள்ளை கலரா தான் அப்படி விளங்கும். சரியா? அப்ப அப்படி போகலையாம். சரி ஏன் அப்படின்னு கேட்டா மாலையை நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையே மடுத்தது கங்கை வெள்ளம். என்னவா மாலையை நெடுமுடி பூமாலை சூடிய நீண்ட மகுடத்தையுடைய என்னது? நல்லா கவனிங்க. மாலையை நெடுமுடி பூமாலை சூடிய நீண்ட மகுடத்தையுடைய யாரு? இங்க யார சொல்ல வருது? பரதன. மன்னன் சேனையாம் வேலைய பரதனது சேனையாகிய கடலே மடுத்தது உண்டு விட்டதாம். என்ன சொல்ல வரேன்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க.
பாலையை நிறத்தோடு பண்டுதான் படர் ஓலையை நெடும் கடல் ஓடிட்டில். இது விளங்கிடுச்சா? கங்கை நதி நீர் பாருங்க, கங்கை வெள்ளமே மாலையை நிறத்தோடு பண்டுதான் படர் ஓலையை நெடும் கடல் ஓடிட்டில்லை. என்னது? அந்த கங்கை நதி நீர்ப்பெருக்கானது பால் போன்ற வெண்மை நிறத்துடன் தான் முன்பு சென்று சேர்கின்ற ஆரவாரமிக்க நீண்ட கல்லிடத்தை என்ன செய்யலாம்? சேரலையாம். அப்ப எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ஏன் சேரல அப்படின்னு கேட்டா, பூமாலை சூடிய நீண்ட மகுடத்தையுடைய பரதன். இப்ப என்னது? பரதனது சேனை, அவ்வளவுதான். சோட்டா சொன்னா பரதனது சேனை. அது எப்படி பரதனது சேனை எப்படி சொல்றாங்க? பரதனை பில்டப் பண்ணிருக்காங்க. எப்படியா? பூமாலை சூடிய நீண்ட மகுடத்தையுடைய பரதன். எப்படிப்பட்ட பரதனாம்? பூமாலை சூடியவராக காணப்படுறார், நீண்ட மகுடத்தையுடையவராக காணப்படவே அந்த பரதனது சேனை என்னது? சேனையே சேனை இல்ல, சேனையாகிய கடலாம். சேனையாகிய கடலே உவமேனியா உருவகணியா? சேனையாகிய கடல், உருவகணி. உருவகணி. இந்த இடத்துல சேனைனா படை, படை வந்து கடலா சொல்லப்படுது. விளங்குதா? அப்ப பாருங்களா, இப்படி கற்பனையா பாருங்க பிள்ளைகள். கங்கை நதி கடலை போய் சேரும். இந்த இடத்துல சேனைப்படி கடலா இருக்கு. இந்த கடல் என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டா, அந்த கங்கை கடல் பெருசா கங்கை நதி பெருசா பிள்ளைகள்? கடல். கடல். கடல் தான் பெரியது, கங்கை வந்து சிறியது. எனவே இந்த இடத்துல சாதாரணமா பார்த்தா படை அளவோட படையிட பரப்பு பெருசா இருக்குமா, கங்கை நதியிட பரப்பு பெருசா இருக்குமா? சாதாரணமா பார்த்தா கங்கை. வெளிப்படையா பார்த்தா கங்கை நதியிட பரப்பு தான் பெருசா இருக்கும், படை அந்த அளவு இருக்காது, கங்கை நதி பெருசா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த படையிட அந்த அளவை சொல்றதுக்காக, படையிட அளவு மிகப்பெரிய அளவு, அக்குரோனி அளவு, அதான் ஒரு அளவு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த படையை என்னவா சொல்றாரு? என்ன உருவகிக்கிறாரு? கடலா. கடலா கடலா உருவகிக்கிறார். எனவே அந்த சேனையாகிய கடல் என்ன செஞ்சிருச்சான்? அந்த கங்கை நதி என்ன செஞ்சிருச்சான்? உண்டு விட்டது. அந்த நீரை, கங்கை நதி நீரை என்ன செஞ்சிருச்சான்? குடித்து விட்டதாம், பருகி விட்டதாம், அது உண்டு விட்டதாம். இப்ப அந்த கங்கை நதியிட நீரை பருகி விட்டால் வளமையா போகக்கூடிய அந்த நீர் கடலை போல் சேருமா சேராதா? சேராது. சேராது. விளங்குதா? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கற்பனைன்னு பாருங்க பிள்ளை, எப்படிப்பட்ட இலக்கியம் பாருங்க கம்பராமாயணம். விளங்குது? எப்படி ஒரு கற்பனை. கடலுக்கு ஏன் போகலன்னு கேட்டா, அந்த சேனைய கடல் வந்து நீரை பருகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. காசா பணமா அடிச்சு விட வேண்டியதானே? யாரு கேட்க போறா கேள்வி? எப்படின்னு லொஜிக்கெல்லாம் கேட்கல, இலக்கியத்தான் பார்க்கணும். அது எப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, ரசிக்கணும், அனுபவிக்கணும். என்ன செய்யக்கூடாது? ஆராயக்கூடாது. விளங்குதா? அப்படி ஆராய போனோம்னா எல்லாத்தையும் ஆராய வேண்டியதா இருக்கும். இதை எப்படி, அதை எப்படி, அது எப்படி, இது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஓகே. விளங்கிச்சா அப்படி இந்த பாடல்? தெளிவாயிடுச்சு? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இப்ப ஒரு பகுதி முடிச்சிட்டோம். இது வந்து கங்கை கரை அடைந்து சேனையின் சிறப்பு. சேனையின் சிறப்புங்கள அந்த சேனை என்னென்ன சேனை இதுல இருக்கு? என்ன படை இருக்கு? யானையும் குதிரையும் ஒட்டுமொத்த சேனையா ஒரு பாடலும் இருக்கு. முதலாவது பாடல் என்னத்த சொல்லுச்சு சொல்லுங்க? முதலாவது பாடல் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இப்படி வந்து இப்படி துன்பப்படுற அளவுக்கு என்னது பரதன் வந்து போறான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவது பாடல் என்ன சொல்லப்பட்டுச்சு? யானைப்படை. சரியா? மூணாவது பாடல் என்ன சொல்லப்பட்டுச்சு? குதிரை. நாலாவது ஒட்டுமொத்த சேனை. ஏன் இப்ப ஒண்ணு கேக்குறேன்னு கேட்டாப்புல இல்ல, உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வரும் தானே? இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? இந்த கேள்வி என்ன படிச்சது ஒரு கேள்வி கேட்கலாம். பரதனது என்னது? சேனையின் சிறப்பு. கங்கை கரை அடைந்து சேனையின் சிறப்பு. எத்தனை பாடல் எழுதணும்? 3 பாடல் எழுதணும். அவ்வளவுதான். அப்படிதான் 3, 4 பாடல் தான் ஒரு கேள்விக்கு. அப்ப நம்ம அந்த ஓடுற ஞாபகத்துல வச்சுக்கணும், கதையா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, விளங்குதா? அப்ப ஒரு பகுதி நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா அழகா முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, முதல் நாளே 4 பாடலும் முடிச்சிட்டோம். சரி, ஆனா முழுமையா நம்ம ஒரு மணி நேரத்தை கிடக்கும். நம்ம இடையில இருந்து தான் தோங்கணும். சரி, 8, 10, 15 தான் தோங்கணும். கிட்டத்தட்ட 9 மணிக்கு நம்ம முடிச்சிட்டோம். விளங்குதா? அப்ப இனி என்ன செய்வோம்னு கேட்டா, தொடர்ச்சி அப்படியே போய்கிட்டு இருக்க மாட்டோம். தெரியுதுனே? அது நம்ம கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு பகுதி அப்படி முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு பகுதி ஸ்டார்ட் பண்றது 2 ஹவருக்கு தானே இது பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்ட பிள்ளைங்க, அந்த 12க்கு மட்டும் தனியா வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் பிள்ளைங்க. அது ஒரு பெரிய ஒரு மிஸ் பண்ணுவீங்க நீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணல உங்களுக்கு சிலபஸ் வந்து சிக்கலாகும். 13 கண்டிப்பா வாங்க பிள்ளைகள். 12 வந்தா நல்ல, நீங்க வந்து பாருங்க, 3 கிளாஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு விளக்கம். 2-3 பேர் மட்டும் தான் அந்த 12 மட்டும் வரேன்னு சொல்றாங்க. மத்தாக்கள் பெரும்பாலும் வந்து 2க்கு வரனால நமக்கு அது ஈஸியா இருக்கும், அது கலந்து படிக்கிறதுக்கு. கொஞ்சம் வர பாருங்க. ஓகே பிள்ளை. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? மணிமேகலை.
குகப்படலம். மணிமேகலை முழுமையா முடிச்சிட்டோம். குகப்படலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ஓகே. அப்ப இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு? பிரயோசனமா இருந்துச்சா? ஓம் சார் பிரயோஜனமா sir. இருந்துச்சு. போர் அடிச்சல்லே 2 மணித்தியாலம்? இல்ல சார். இல்ல sir. ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம சந்திப்போம். சரியா? நாளைக்கு நம்ம படிப்போம். சரி, என்ன பிரச்சனைன்னு கேட்டா நான் இந்த முறை சரி நான் குரூப்ல உங்களுக்கு சொல்றேன் விஷயம். சரி, நேற்று கிளாஸ் நடக்காததுக்கான காரணத்தை நான் சொல்றேன். பிறகு நான் சொல்றேன், விஷயம் போட்டு விடுறேன். ஓகே பிள்ளை, நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். Thank Thank you you, sir. sir. ஓகே.